அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலையில் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு நாம் உபாகமம் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை பாருங்கள். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான வசனமாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இதன் மூலம் உணர்த்துகிற காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன் மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ whenever we listen to a message, we must decide first of all that we have to do whatever is said there. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் செய்வேன் என்று சொல்லி முதல்ல ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். பார்த்தீங்களா, வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். செய்ய, கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய, ஃபார் டூயிங் தேட் ஓன்லி, அதுக்கு தான் நம்ம கேட்குறோம். அப்போது அதை செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு we should be very careful to do whatever the commandments of the Lord says. அப்போது அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். வசனத்தை கேட்டால் பத்தாது, பிரசங்கத்தை கேட்டால் பத்தாது பாருங்கள். ஸோ அதை செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால், அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுபடியும் அவர் பேசுகிற, அவர் சொல்லுகிற அந்த சத்தத்திற்கு, அவர் சத்தத்திற்கு, வசனத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாய் என்று சொன்னால் அந்த உண்மை என்பது என்ன? அந்த வசனத்தின்படி நான் நடப்பேன், செய்வேன் என்பது தான் அந்த உண்மை. உண்மையை செவி கொடுக்கறதுனா சும்மா இப்படி கேட்டு காதை வாங்கி இந்த பக்கம் விட்டுறது கிடையாது. பார்த்தீங்களா, உண்மையை செவி கொடுப்பதுன்னு சொன்னால் உண்மையை அதன்படி நடக்கிறது. செய்வழி செவி கொடுப்பாயானால் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளிலும், நீ வசிக்கிற இடத்துல இருக்கிற எல்லா குடும்பங்கள் பந்திகளும் உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். மேன்மையாக வைப்பார். மேலே தான் இருப்பீங்க. உங்கள் மேன்மையாக வைக்கிறதுக்காக தான் கர்த்தர் வசனத்தை சொல்கிறார் பாருங்கள். ஆகவே இந்த வசனத்தை நல்லா பிரித்து வாசிக்கிறோம் பாருங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு, செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் ஆவியாளர் உணர்த்துவதை கவனிக்கிறீங்களா? நீங்கள் பூமியிலே மேன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் மேன்மையை தேடி போக வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எப்பொழுது? அவருடைய கட்டளைப்படி செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பொழுது, அதன்படி நடக்கிற பொழுது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நேச பிதாவே, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு என்று சொன்ன வசனத்தின்படியாய் முதலாவது நாங்கள் ஆண்டவரை செய்ய கவனமாக இருக்கும்படியும், இரண்டாவது அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயனால் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக நாங்கள் அதை கேட்டு அதன்படி நடப்போம் என்று சொன்னால், மூன்றாவது ஆண்டவரே எங்களை பூமியோட சகல இதால் மேலும் வைப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வாக்குத்தத்தின்படி நீ எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய கிருபைகளாலே எங்களுக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட கவனமாக இருப்பது, கடைபிடித்து நடப்பது போன்ற காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.